ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி சிம்பிள். உண்மையை மக்கள்கிட்ட பேசுறது தான் மார்க்கெட்டிங். இது ஒரே லைன்ல முடிச்சிடலாம். இது வந்து பெரிய எந்த இதுவுமே கிடையாது. வாட் இஸ் மார்க்கெட்டிங்? அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளையோ சேவையையோ சந்தையில கொண்டு போய் வைக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். இதுல என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுக்கு வந்து தேவையில்லாத ஒரு என்ன பண்ணக்கூடாது, ஒரு முலாம் பூசுறதோ, இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு பெயிண்ட் பூசுறது, இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு தேவையில்லாத வந்து ஒரு சில பொய்களை வந்து அது கூட சேர்க்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரியா இருக்கவே கூடாது. என்ன அந்த பொருளோ அந்த பொருளுடைய உண்மையை வந்து நம்ம அப்படியே எடுத்து சொல்றதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். இது வந்து நல்லா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து உண்மையை சொன்னா யாரு சார் நம்ப போறாங்க அப்படின்ற கேள்வி வரும். யாரும் நம்ப வேண்டிய அவசியம் வந்து நமக்கு இல்லை. நோட் பண்ணிக்கணும். இது என்னன்னா நம்ம வந்து இருக்கிற உண்மையை சொல்றோம். அத மார்க்கெட்டிங்ல வந்து என்ன ஒரு பெரிய பாயிண்ட்னா, இருக்கும் உண்மையை நாம் மக்களிடையே எடுத்து சொல்வது. இதுதான் மார்க்கெட்டிங். எந்த இதுவும் இல்லை. என்ன இங்க ஒரு சேலஞ்ச் வருதுன்னா, ஏன் மார்க்கெட்டிங்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்ற ஒரு பெரிய ஒரு 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 கான்செப்ட் மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா, சில காரணங்கள் என்னன்னா, இந்த தன் கண்ணை தானே குத்திக் கொள்வது போல உண்மைக்கு புறம்பாக எப்படியாவது அந்த பொருளை விற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துல வந்து பொய்யெல்லாம் கலந்து பேசி பண்றதுனால தான் மார்க்கெட்டிங் வந்து கஷ்டமாகுது. இதுதான் உண்மை. இருக்கிறத பேசினா அது வந்து ஒரு பிரச்சனையும் வர்றதில்ல. சரிங்களா? சோ மார்க்கெட்டிங் வந்து அடிப்படையில வந்து உண்மை பேசுறது தான். ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ அது என்னவோ அந்த உண்மைதான் நம்ம பேசணும். எந்த மக்களுக்கு வந்து ஒரு 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 முன்னேற்றம் இல்ல அப்படின்னு மக்கள் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஆனா இருக்கும் நிலையை மட்டுமே நாம் மக்களுக்கு எடுத்து கூறுவதுதான் மார்க்கெட்டிங். இதுக்கு தேவையில்லாம போய், அதாவது நீங்க என்ன வந்து அடிஷனலா வந்து இல்லாத ஒண்ணு நீங்க அடிஷனலா என்ன நீங்க ஆட் பண்ணாலும் அது நிக்க போவது இல்லை. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா பகல் தான் பவர்ஃபுல், இருட்டு வந்து பவர்ஃபுல் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இருட்டு என்னும் ஒரு விஷயம் உலகத்திலே இல்லை. பிரபஞ்சத்திலே இருட்டுன்றது ஒண்ணு கிடையாது. இருட்டுன்னு ஒண்ணு இருக்கிறத யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. இருட்டு என்னும் ஒரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இல்லை. இருட்டு என்பது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் தான். அதாவது எப்போ எந்த இடத்திலே ஒளி இல்லையோ அந்த இடத்தை நாம் இருட்டு என்று நாம் இல்லாத ஒன்றுக்கு அப்படி ஒரு பெயர் கொடுத்திருக்கிறோம். ஆனால் வெளிச்சம் என்று ஒன்று இருக்கிறது. ஏன்னா அதுக்கு சோர்ஸ் இருக்குது. சன், சூரியன் என்கிற ஒரு சோர்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? பாருங்க எது ஜெயிக்குது நீங்க பாருங்க. ஒரு 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 கல்யாணத்திலயோ இல்ல ஒரு சின்ன ஒரு விழா அப்படின்னா கூட நம்ம வந்து விளக்கேற்றி தான் நம்மளுடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த விளக்கு அந்த அந்த வெளிச்சம் அந்த இடத்துல வரணும். வெளிச்சம் வந்தாதான் அது உண்மை. இருட்டுன்னு ஒண்ணு கிடையாது. அது போல அந்த அந்த மார்க்கெட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஒண்ணு சொன்னீங்கன்னா இல்லாத ஒண்ணுக்கு வந்து சோர்ஸ் இல்லாததுனால உங்களால நாளைக்கு அதை நிரூபிக்க முடியாது. சிம்பிளான கான்செப்ட் தான். இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். சிம்பிள். இல்லாத ஒண்ணு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும், அதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும், இப்படி போயிட்டே இருக்கும். எனவே இருப்பதை பேசிவிட்டால் முடிந்து விட்டது கதை. அதை நம்ம ஞாபகம் கூட வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கிறத பேசிட்டா இன்னும் 10 வருஷம் இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு பேசினாலும் அதே தான் பேசப்போம். கரெக்டுங்களா? பொய்யை ஞாபகம் வச்சுக்க முடியாது. எனவே மார்க்கெட்டிங்ல அடிப்படையான விஷயம் என்னன்னா உண்மை பேசுறது. இதுல வந்து என்னன்னு சொன்னா அடுத்த ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. என்ன எங்க மார்க்கெட்டிங்னா இன்னொன்னு இல்ல. என்ன மார்க்கெட்டிங்னா இல்லைன்னா, மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி. அது வந்து ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியாவது இதை விட்டுவிட வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு சுத்தமா இருக்கக்கூடாது. சுத்தமா இருக்கக்கூடாது. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதாவது இப்ப வந்து எப்படியாவது வந்து இதை முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த எண்ணம் இருக்கும் வரை நீங்கள் சத்தியமாக அதில் ஜெயிக்க போவதில்லை. எப்படியாவது ஏதாவது செய்தாவது வந்து அந்த நோ 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 தயவு செய்து அது இருக்கவே கூடாது. நம்ம வந்து என்னன்னா எப்படியாவது உண்மை முழுவதுமாக பேசிவிட வேண்டும், எப்படியாவது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி ஒரு சிந்தனை தான் நமக்கு கரெக்ட். எப்படியாவது உண்மை முழுவதுமாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்.